கடம்பத்தூர் அருகே மலைவாழ் மக்கள் சங்க பெண் நிர்வாகியின் 2 கைகளை அரிவாளால் வெட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த திருமணிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட வாசனம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருடைய மனைவி செல்வி அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் செல்வியை சுரேஷ் கண்டித்துள்ளார். இந்த விவகாரம் கணவனுக்கு தெரிந்ததால் செல்வி கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது மனைவி தற்கொலைக்கு காரணமாக இருந்த அந்த சிறுவனை சுரேஷ் தேடி வந்த நிலையில் அச்சிறுவன் தலைமறைவானார். தொடர்ந்து சிறுவனின் வீட்டிற்கு சென்று சுரேஷ் தகராறு செய்த நிலையில் சிறுவனின் தாய் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் சங்க நிர்வாகியான தமிழரசியிடம் முறையிட்டுள்ளார். தொடர்ந்து தமிழரசி சுரேஷை கண்டித்த நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் அரிவாளால் சரமாரியாக தமிழரசியை கைகளில் வெட்டி தாக்கியுள்ளார். தொடர்ந்து அவரை கைது செய்த மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சுரேஷிற்கு உதவிய அவருடைய அத்தை பார்வதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக சில கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன் என்றும் தமிழக உரிமையை வஞ்சிக்கும் மத்திய அரசை எதிர்க்கும் விதமாக பரந்தூர் விமான நிலையம் அமைய அனுமதிக்க மாட்டோம் என்றும் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் எடுத்த முடிவு அனைவரும் வரவேற்றும் என்றும் அரசியலுக்காக யாரும் இதனை செய்யவில்லை. 848 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற இருக்கைகள் அமைத்து அவர்கள்தான் அரசியல் செய்கிறார்கள் என்றும் தென் மாநிலங்களின் ஆதரவு இல்லாமல் இரு அவைகளும் தங்களுக்கான திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராகிவிட்டது என குற்றம் சாட்டி பேசினார். சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஏற்கனவே தீர்மானித்ததுதான் தொகுதி மறுவரையை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் தொகுதி குறைக்க மாட்டோம் என கூறுகிறார்கள். ஆனால் வடமாநில தொகுதியை உயர்த்த மாட்டோம் என கூறவில்லை என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், இந்த தீர்மானத்தில் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை தள்ளி வைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் பேசியவர், பாஜக, நாம் தமிழர், தமாக ஏன் புறக்கணித்துள்ளது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தை எதிர்காலம் பாதுகாக்க இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என தெரிவித்தார். அப்படி என்றால் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். 848 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அமர வைக்க வேண்டும் என்று. சென்னைக்கு வந்த, தமிழ்நாட்டிற்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட்ட மாட்டோம் என்று சொல்லவில்லை. ஒரு கோடை அழிக்காமல், அகற்றாமல் எப்படி இன்னொரு பெரிய கோடு போடுவார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அப்புறப்படுத்துவதற்கும் வடமாநிலங்களில் உள்ள தொகுதிகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மறுசீரமைப்பை தள்ளி வைத்தார். பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள அலசநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன். இவர் தனது நண்பர்களுடன் நேற்று இரவு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது பாலக்கோடு அடுத்த சிட்டாண்டவள்ளி பிரிவு சாலை அருகே வந்தபோது சாலையின் தடுப்பு சுவரில் மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் முனிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பசவராஜ் மற்றும் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆகியோர் உயிரிழந்தனர்.
இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாடபுரம் கிராமத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் 2.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியை புதுப்பித்து தந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரை அடுத்த லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மணி என்பவர் MBA படித்துவிட்டு சென்னையில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தான் படித்த லாடபுரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தான் பணியாற்றக்கூடிய நிதி நிறுவனம் மூலம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் நமது ஊர் நமது பள்ளி திட்டத்தின் கீழ் 2.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியின் கட்டிடங்களை சீரமைத்தும் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்துள்ளார். தொடர்ந்து இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் இதில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், தனியார் நிதி நிறுவன முதன்மை செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் தனியார் நிதி நிறுவன நிர்வாக இயக்குனர் அருள்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நிர்வாக இயக்குனர் அருள்மணி, தற்போது நான் படித்த பள்ளிக்கு செய்தது போன்று அடுத்தடுத்த மற்ற துறைகளுக்கு தங்களின் பங்களிப்பு இருக்கும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென்காசி வடக்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணா முரளி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார், நாடாளுமன்ற தொகுதி வரையறை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் உரிமைகளை தட்டி பறிக்கின்ற எவ்வித திட்டங்களாக இருந்தாலும் அதை எதிர்க்கின்ற முதல் இயக்கமாக அதிமுக செயல்படும் என்றும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது, தேர்தல் கால கூட்டணிகள் உள்ளது என தெரிவித்தார். மேலும் திமுக மீது அனைத்து தரப்பு மக்களும் கொந்தளிப்புடன் உள்ளதாகவும், அவர்களின் வாக்குகளை பெறக்கூடிய வகையில் மதிநுட்பத்துடன் கூட்டணி வகுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பத்து மற்றும் 11ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் வருகை தரவுள்ளதையொட்டி அமைக்கப்படும் அரங்கு மற்றும் முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்வதோடு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காப்பாத்து மைதானத்தில் நடைபெறும் அரங்கம் அமைக்கும் பணி மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத், சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர்களுடன் கலந்தாலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது வாகன நிறுத்துமிடம், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் இருக்கைகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒருநாள் காவல் விசாரணை முடிந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாம் சரவணன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பிரபல கூலிப்படை தலைவன் பாம் சரவணன் சதித்திட்டம் தீட்டிய விவகாரத்தில் 17 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 4 துப்பாக்கி, 86 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக ஆந்திராவில் பதுங்கியிருந்த பாம் சரவணனை கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து நேற்றைய தினம் ஒருநாள் திருமங்கலம் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பல்வேறு கட்ட விசாரணை நடத்திய பின்பு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து சென்றனர்.
விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் தஞ்சையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு லாபகரமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் வாங்கிய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ள சம்யுக்த கிசான் மோர்ச்சா தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் பல்லேவாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு சார்பில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் பங்கேற்று கண்டன உரையாற்றியதோடு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.